ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸான நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மது பிரியர்களுக்கு ஒரு எச்சரிக்கையான நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. ஆக்சுவலி தமிழகத்தில் அதிக கலெக்ஷன் வருவதே மதுவில் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஸோ ஆரம்ப ஆட்சி காலத்தில் மது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விற்கப்பட்டு நிறைய இடங்களில் மதுவால் நிறைய ப்ராப்ளம் வந்தது. அந்த ப்ராப்ளத்தை தடுக்கக்கூடிய விதமாக இப்போ ஆட்சியில் மதுக்கடை நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ளோஸ் செய்யப்பட்டது. அதோடு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதுவில் சிலது நிறைய விற்கப்படும். அதெல்லாம் சமூகத்துக்கு ரொம்ப கேடு விளைவிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ அந்த கேடு விளைவிக்கக்கூடிய அந்த அதிகமாக விற்பனமாகக்கூடிய அந்த மதுக்கள் இப்போ இனி விற்கப்படாது என்பது புதுசாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய திட்டம். ஸோ அப்படி என்ன திட்டம் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். மது பிரியர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்த பேரதிர்ச்சியாக இந்த அதிர்ச்சி இப்போ வெளியாகிருக்கு. டாஸ்மாக் கடைகளில் இனி ரொம்ப பிராண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப மோசமாக இருக்கிறது கிடைக்காது. அதோடு கேடு விளைவிக்காத மாதிரி இருக்கக்கூடியது மேக்சிமம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டு வரப்படும். ஸோ இதுதான் தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய திடீர் முடிவு. இந்த முடிவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பக்கம் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முடிவு எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது நம்மளுடைய இதில் தான் இருக்குது. சரி வாங்க என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாகவே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தமிழக அரசு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸாக பண்ணிகிட்ருக்காங்க. அதில் தமிழக அரசு எடுத்த இந்த திடீர் முடிவு தான் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. ஸோ பார்க்காதவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நியூஸை இப்போ என்ன வெளியாகிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். டாஸ்மாக் நிர்வாகத்தில் மதுபான கொள்முதலில் புதிய நடைமுறையை கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக தாள்கள் வெளியாகிருக்கு. இது மது பிரியர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு, பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரை அதிக விற்பனையாகக்கூடிய குறிப்பிட்ட நிறுவனங்களுடைய பிராண்டுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு மொத்த கொள்முதலும் 60 முதல் 70% வரை அவர்களிடமிருந்தே வாங்கப்பட்டு வந்தது. ஆனால் இனிமே குறிப்பிட்ட நிறுவனங்களை மட்டும் சார்ந்திருக்காம ஒப்பந்தம் செய்துள்ள 11 மதுபான நிறுவனங்கள் மற்றும் 6 பீர் உற்பத்தியாளர்களிடமிருந்து சரிசமமான அளவில் கொள்முதல் செய்ய டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தாள்கள் தற்போது கசிந்திருக்கு. இந்த புதிய சீர்திருத்த நடவடிக்கையில் சந்தையில் பிரபல பிராண்டுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகலாம் என அச்சம் மேலோங்கியுள்ளது. அதிக தேவை கொண்ட பிராண்டுகளுடைய வரத்து குறையும் போது மதுப்பிரியர்கள் தங்கள் விரும்பி அருந்தக்கூடிய வகைகளை பெற முடியாமல் சிரமப்படக்கூடும். அதே வேளையில் வழக்கமாக குறைந்த விற்பனை கொண்ட பிராண்டுகளுடைய சரக்குகள் டாஸ்மாக் கடைகளில் கிடங்குகளில் தேக்கமடையும் அபாயம் உள்ளதாக விற்பனை பணியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. அதோடு தமிழக அரசுக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த வருவாயில் 1/3 பங்கு டாஸ்மாக் விற்பனை மூலமே கிடைக்கிறது என்பது குறிப்பிடப்படுது. அரசுக்கு வரக்கூடிய 2 லட்சம் கோடி வருவாயில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய துறை ஒரு குவார்ட்டர் பாட்டில் விற்பனையில் 100க்கும் மேல் வரியாக ஈட்டி தருகிறது. ஜிஎஸ்டி மற்றும் வணிக வரிகளை விட அரசுக்கு உடனடி நிதி ஆதாரமாக இருக்கக்கூடிய டாஸ்மாகில் மேற்கொள்ளப்படக்கூடிய இத்தகைய மாற்றங்கள் அரசின் வருவாயில் எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உற்று நோக்கப்படுகிறது. நடைமுறையில் உள்ள கொள்முதல் முறையில் கொண்டு வரப்படக்கூடிய இந்த அதிரடி மாற்றம் மதுப்பிரியர்களுடைய வாங்கக்கூடிய பழக்கத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துமா அல்லது குறிப்பிட்ட பிராண்டுகளுக்கு செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் இது அமலுக்கு வந்ததுக்கு பிறகு தெரிய வரும். எவ்வாறாக இருந்தாலும் வாடிக்கையாளர்களுடைய தேவையை உணர்ந்து சமநிலையான விநியோகத்தை உறுதி செய்வதே டாஸ்மாக் நிர்வாகத்தின் விற்பனை சஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கும் என்பது ஒரு கணிப்பு. ஆனால் அந்த கணிப்பு கண்டிப்பாக எப்படி அப்படிங்கிறது போக போக தெரிய வரும். ஸோ டாஸ்மாகில் இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்திருக்கிறது இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது புரியுது, டாஸ்மாக் இல்லாமல் இருந்தாவே நல்லா இருக்குன்னு. ஆனால் டாஸ்மாக் இல்லாமல் கண்டிப்பாக தமிழ்நாடு இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.
இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ இன்னொரு நியூஸ் வந்து சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரல் ஆகிட்டுருக்கு. அதாவது விஜயுடைய காலடியில் வந்து விழுந்து கிடக்கிறார் வைகோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு. தாவேகால நாஞ்சில் சம்பத் இந்த ஒரு விஷயத்தை ஓப்பனாக வந்து டாக் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஓப்பனாக என்ன டாக் பண்ணியிருக்காருங்கிறத வாங்க பார்க்கலாம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திமுகவுடன் கூட்டணியை முறித்ததை தொடர்ந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணியில் இணைந்திருக்கு. தாவேக அரசுக்கு உறுதுணையாக இருப்பேன், இந்த அரசனை கவிழ விடமாட்டேன் என உறுதியாக வைகோ சூளுரைத்து வருகிறார். இந்நிலையில் விழுப்புரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் மதிமுக வைகோ குறித்து தெரிவித்துள்ள கருத்துக்கள் இப்போ அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பினை கிளப்பி இருக்கு. ஆக்சுவலி சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு மதிமுக கூட்டணி வைத்திருந்த நிலையில் தாவேக விஜய் குறித்து விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் வைகோ. இதனை அடுத்து தேர்தலில் திமுக வெற்றி வாய்ப்பினை தவறவிட்ட நிலையில் தாவேக ஆதரவு நிலைப்பாட்டினை எடுத்தார் வைகோ. திமுகவை கடுமையாக விமர்சித்த அவர் ஆளுங்கட்சியான தாவேகாவை பாராட்டி பேசுகிறார். அதோடு முதல்வராக பொறுப்பேற்பதற்கு பின்பாக விஜய் வைகோவை சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் கவனம் ஈர்த்திருக்கு. இந்நிலையில தான் சமீபத்தில் மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக முடிவெடுத்தார். தொடர்ந்து தாவேகாவோடு கூட்டணி இணைவதாகவும் முடிவு எடுக்கப்பட்டது. இதையடுத்து முதல்வர் ஜோசப் விஜயை பாராட்டி வைகோ அவருடைய மகன் துரை எம்பியையும் பேசி வருகின்றார். இப்படியான நிலையில தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் மதிமுக வைகோ குறித்து விழுப்புரம் கூட்டத்தில் பேசியுள்ளது தற்போது கவனம் ஈர்த்து கொண்டிருக்கு. இது சம்பந்தமாக அவர் பேசும்போது ஆட்சி மாற்றமும் அரசியல் மாற்றமும் வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களின் ஒரு இது. 1994ஆம் ஆண்டு ஒரு அரசியல் மாற்றத்திற்கு அகரமிடுகிறார் அண்ணன் வைகோ. ஆனால் இவரால் முடியவில்லை. இன்றைக்கு அவரே எங்கள் தலைவர் விஜயின் காலடியில் விழுந்து கிடக்கிறார் என்று வைகோ குறித்து கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதேபோல் தமாக உள்ளிட்ட கட்சிகள் குறித்து சில விமர்சனங்களை முன்வைத்து நாஞ்சில் சம்பத் பேசியுள்ளார். அதாவது அரசியல் மாற்றத்தை செய்வதற்காக தான் முப்பனர் தமிழ் மாநில காங்கிரஸை துவங்கினார். அந்த கட்சி ஓரிடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அக்கட்சி பிஜேபியோடு இணைந்ததன் விளைவு அது கல்லறைக்கு போய்விட்டது. ஒரு அரசியல் மாற்றத்திற்காக தான் கேப்டன் விஜயகாந்த் விளிம்பு நிலை மக்களின் மகத்தான தலைவனாக தேமுதிகவை துவங்கினார். அந்த கட்சி அவர் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் 5 ஆண்டுகளுக்கு திமுகவுக்கு குத்தகை விட்டுள்ளார் என தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் நீதி மய்யம் கட்சி அரசியல் மாற்றம் தருவதாக துவங்கினார் கமல். அவர் இன்று தனது டார் லைட்டை அறிவாலயத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். இவ்வாறு தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் குறித்து விமர்சனங்களை முன்வைத்து நாஞ்சில் சம்பத் பேசியுள்ளது பரபரப்பினை கிளப்பியிருக்கு. ஸோ இந்த விஷயம்தான் இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.